சைரா, என் உயிரின் உயிரானவர்களே, நேற்று காலையில் கொடுத்த சாய் குடியில் ஒரு சாய்ராமோட சந்தேகம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆடியோ கொடுத்துருந்தோம். இது நிறைய பேருக்கு சந்தேகத்தை தீர்த்துச்சு அப்படின்னு ஒரு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க. நம்ம ஆரம்பத்தில் இருந்தே ஒரு விஷயத்த சொல்கிறோம், எந்த சந்தேகமும் இல்லாமல் சாயப்பா கிட்ட நீங்கள் வரணும். அப்போ ஒரு சாய்ராம் கேள்வி கேட்டாதான் உங்களுக்கு அது தெரியுமா என்ன? நீங்கள் சந்தேகப்படுறதால சாயப்பா கோச்சிக்க மாட்டார். நீங்கள் சந்தேகப்படுறதால உங்களுக்கு நடக்க வேண்டிய அத்தனை விஷயங்களும் நடக்காமல் போகுது. அதனால் என்ன கிளாரிஃபிகேஷனாக இருந்தாலும் சரி, அது எனக்கு தனிப்பட்ட முறையில் ஆடியோ கொடுங்க, நான் பதில் சொல்கிறேன். ஏன்னா இங்கே எப்பேற்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு. ஏன்னா இது சாயப்பாவோட கோட்டை. இங்கே சாயப்பா தான் ராஜா. அவருடைய தீர்ப்பு என்னைக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, மனசில் வைக்காதீங்க, வெளிப்படையாக பேசுங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேருக்கு மேலே எனக்கும் அப்படிப்பட்ட சந்தேகம் தான் வந்தது. அந்த சாய்ராமுக்கு நன்றிகள் சொல்லுங்க. அவங்க என்னைக்கும் எப்பயும் சந்தோஷமாக இருக்கணும், சாயப்பட அருள் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னாங்க. ஸோ என்ன சந்தேகம் கேட்டவங்களும் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுது. எங்கே இருந்து ஆரம்பிக்கணுமோ அங்கே ஆரம்பிக்கல. ஸோ எக்ஸாக்ட்லி எனக்கு நல்ல ஒரு பதில் சாயப்பா கிட்டேருந்து நீங்கள் வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு. ஸோ சாயப்பா கிட்டேருந்து என்ன கேட்டாலும் வரும், ஆனால் உழைக்கணும். உங்கள் ஹார்ட் ஒர்க் எதுவுமே இல்லாமல் இங்கே சாதிக்க முடியாது. சாய் குடில் அப்படின்றது ஒரு கோட்டை. இந்த கோட்டைக்குள்ள ராஜாவா தீர்ப்பு வழங்குறவர் யாரு? நம்ம சாயப்பா. அவர் தீர்ப்பு யாருக்கு வழங்குறாருன்றதை தெரிஞ்சுக்க வேண்டாம். உழைக்கிறவங்க, முயற்சி செய்கிறவங்க முதல் இடம். அந்த இடத்துக்கு நீங்க வந்துட்டாவே உங்க பிரச்சனைகள் தீர்ந்துடுச்சுன்னு அர்த்தம். அவருக்கு செய்ய வேண்டிய பிரார்த்தனையும் சரி, மனப்பூர்வமாக செய்கிறீங்களா? பாஸ். உங்களுடைய கடமையை சிறப்பாக செய்கிறீங்களா? பாஸ். கவலைப்படாமல் நம்பிக்கையை மனசில் வச்சு உங்கள் வாழ்க்கையை வாழ்கிறீங்களா? அப்சல்யூட்லி பாஸ். எல்லாமே பாஸ். அப்படி எப்படி ஃபெயில் ஆகும்? ஸோ இனி ஃபெயிலே கிடையாது, பாஸ் தான். என்னமா முயற்சி பண்ணுறீங்க? முயற்சி பண்ணுறது ஒரு விஷயத்தை சொல்லுவாங்கல்ல பெரியவங்க, முயற்சி திருவினையாக்கும். இது நடக்குது இங்கே. முயற்சிகளும் உழைப்புகளின் மூலமா உங்க வாழ்க்கை செம்மையா மாறும், அழகா மாறும், அற்புதமா மாறும். வேண்டிய வரம் கடவுள்கிட்ட கேட்கவே வேண்டாம், கடவுளே கொடுப்பாரு அந்த வரத்தை. இது வேணும் அது வேணும்னு ஏன் கோயிலுக்கு போறீங்க? ஏன் அலைச்சல்? ஒரு பிரச்சனை தீர்றதுக்காக கோயிலுக்கு ஏன் போகணும்? ரிலாக்ஸ்டா போங்க கோயிலுக்கு. கோயிலுக்கு போனாதான் பிரச்சனை தீரும்னு சொல்லி கஷ்டப்பட்டு கோயிலுக்கு போக வேண்டாம். இஷ்டப்பட்டு கடவுளை அழைங்க, உங்க நெஞ்சுக்குள்ள, உங்க இதயத்துல வைங்க. அவர் உங்க கூடவே இருந்து எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடுப்பாரு. ரிலாக்ஸ்டா கோயிலுக்கு போங்க, கடவுளுக்கு நன்றி செலுத்துறதுக்கு. நான் எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, எனக்கு பதட்டமோ, அதாவது என்னோட பிரச்சனையை வச்சுக்கிட்டு பதட்டத்தோட கோயிலுக்கு போகிறது கிடையாது. ரொம்ப ரிலாக்ஸ்டா அந்த கடவுளை பார்த்து பார்த்து ரசிக்கும் போது நம்ம கண்களில் ஒரு ஆனந்த கண்ணீர்.
போன தடவை கூட நான் ஒரு கோயிலுக்கு போனதாக சொல்லியிருந்தேன். தட்சிணாமூர்த்தியை மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி வெளியில் செப்பல் போடும்போது விஷ்ணுக்கிட்ட தட்சிணாமூர்த்தி சாமி தான் இல்லைன்னா, இது தட்சிணாமூர்த்தி சாமி இல்லையா? நம்ம அதை சுற்றிட்டு தானே வந்தோம். எகைன் மறுபடியும் அந்த சாமியை பார்த்துட்டு குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு, அந்த வார்த்தை, அந்த மந்திரம், அதை சொல்லும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. பிரச்சனை தீரணுன்றதுக்காக சொல்லலை, மனசில் அவ்வளோ ஆனந்தம். அந்த ஆனந்தத்தோட வெளிப்பாடு அந்த மந்திரம். அந்த மந்திரத்தை சொல்லும்போது கடவுளோட முகத்தை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக பார்த்து என்னமோ தெரியல. இதற்கு ரொம்ப சின்ன சிலை, ஐ திங்க் 1.5 அடி இல்லை 1 அடி 1.5 அடி இருக்கும். முருகரை பார்க்கும்போது, விநாயகரை பார்க்கும்போது இந்த மாதிரி தான் நம்ம கோயிலுக்கு போகணும். இனிமே பிரச்சனைக்காக வேண்டாம், அது போவாதீங்க. உங்கள் பிரச்சனையை முடிச்சு கொடுத்த கடவுளுக்கு நன்றி செலுத்த போங்க. உங்கள் பிரச்சனை லைவில் இருந்தாலும் சரி, ரிலாக்ஸ்டாக போங்க. என்றைக்குமே ஒரு கைவிடுறதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன் கைவிடணும்? உங்கள் நல்ல மனசுக்கு அவர் கைவிட்டாருன்னா அவர் அறிவாளிங்க. நல்ல மனுஷனை நாம் எதிர்ப்போமா இல்லை ஆதரிப்போமா? ஒரு மனுஷனாக இருக்கிற நமக்கே இவ்வளோ அறிவு இருக்குது. ஸோ நல்லவர்களை எதிர்க்க மாட்டோம், நல்லவர்களை ஆதரிப்போம். ஸோ நல்லவர்களை ஆதரிப்பது எப்படி மனிதனுடைய இயல்போ, கடவுளுடைய இயல்பும் அப்படிப்பட்டது தான். ஸோ உங்களை எந்த இடத்துலையும் அவர் கைவிட வாய்ப்பு இல்லை. அப்படி கைவிட்டார்னா அவர் கடவுளே இல்லை. அப்போ நல்லவங்க ஏன் கஷ்டப்படுறாங்கன்னு கேள்வி வேற வரும் உங்களுக்கு. நல்லவங்க கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க தன்னை நல்லவன்னு நினைக்கிறத தாண்டி வேற எதையுமே செய்யல. நல்லவர்கள் சொல்றவங்க அதிகபட்சமா பொறாமையும் கோபமும் வயிற்றெரிச்சல் நிறைந்தவராக இருக்காங்க. இதுக்கு என்ன பதில் உங்ககிட்ட வரும்? இந்த 3 விஷயமும் இருக்குது. நீங்க என்ன திட்டினாலும் பரவாயில்ல, நல்லவனா இருக்க, வயிறு எரியுதுன்னு சொல்றாங்க. நம்ம சொன்னது இல்லையா? அப்ப நம்ம நல்லவர்களை என்னைக்கு ஒரு மோசமான வார்த்தைகளை நெஞ்சில சுமந்தமோ அப்பவே எல்லாமே போயிடுச்சு. அதனால தான் நல்லவர்கள் கடைசி வரைக்கும் நல்ல இடத்துக்கு வராமல் போகிறாங்க. அந்த நல்லவர்களோட இருமாப்பு வேண்டாம், அதை தூக்கி எரிஞ்சிடுங்க. கெட்டவன் நல்லா வாடுறான்னு சொல்கிறீங்களே, அது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா? ஏன்னா நீங்கள் நல்லவனாக இருக்கிறதால உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, ஆனால் கெட்டவனுக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கடவுள் கொடுக்குறாரே. அப்போ இது பேர் தானே வைத்தறிச்சல். அப்போது நம்ம வாழ்க்கையில் யாராவது எதிராக செஞ்சிட்டாங்கன்னா அவங்கள சாபம் விடுறது, இதெல்லாம் தானே. இதனால தான் நல்லவர்களுக்கு சாபம் ஜாஸ்தி ஆகுது. நீ நல்லவனாக இருக்கிறது சந்தோஷம், அதுக்காக மோசமான எண்ணங்களை விதைச்சு அதையும் அறுவடை பண்ணணும். இது தப்பாச்சே. இது டோட்டலாக ராங்கு. சிஸ்டமே சரியில்லைன்னு யாரோ சொன்ன மாதிரி இது சிஸ்டமேட்டிக்கே இல்லை. இது கடவுளோட வழிபாட்டு முறையில் இது கிடையாது. அப்போ நல்லவர்கள் மோசமான வாழ்க்கையை வாழ்வதற்கு காரணம் அவங்க மனசில் எழுந்த மோசமான கேடு கட்ட எண்ணங்கள். பற்றில்லாமல் இருக்கணும்னு சொல்லியாச்சு, அதுக்காக வெறுத்து போகணுன்றது புரிஞ்சுக்கிறோம். பற்றற்ற நிலையிலிருந்து பாருங்க, எல்லாரையும் நேசிப்பீர்கள். யார் மேலேயும் அளவுக்கு அதிகமான பாசமும் யார் மேலேயும் அளவுக்கு அதிகமான கோபமும் இல்லாமல் செம்மையான வாழ்க்கை இங்கே கிடைக்கும். திரும்பவும் சொல்ல, சாய் குடில் அப்படின்றது சாய் கோட்டை. பேரை கூட மாத்திலான்னு நினைக்கிறேன், சாய் கோட்டை. நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. இந்த கோட்டைக்கு ராஜா அவர் தான். திரும்பவும் சொல்றேன், அவர் தான் ராஜா. ஸோ அவர் உங்களுக்கு நீதி வழங்கணும் அப்படின்னா
நீங்கள் எந்த நீதி கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதன்படி உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கள். மாற்றினால் நீதி வெல்லும் சொல்லுவாங்க இல்லையா, 100% நீங்கள் சூப்பராக, சிறப்பாக, செம்மையாக, அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து சாதிக்கலான்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.